ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வீணா ரமேஷ். இந்த vlog டெய்லி vlog-ஆக இருக்குது. வெஜிடபிள் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்த கையோடவே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கலாம்னா அந்த வேலை அப்படியே பாக்கியாக இருக்கும். ஸோ அதனால தான் எடுத்து வச்சு முடிச்சிடலாம் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ அடிக்கிற வெயிலில் வெஜிடபிள் எதுவுமே வெளியில் வைக்கவே முடியல, எல்லாம் வாடி போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் எடுத்து வச்சு வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்ருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது வெஜிடபிள் எல்லாமே தனித்தனி பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா ஒரு வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எல்லா வெஜிடபிள் எடுத்துகிட்டு போய் ஒரே பாக்ஸில் போட்டுட்டோன்னா ஒன்று வீணாக போயிடுச்சுன்னா மொத்த வெஜிடபிள் பார்க்காம வீணாக போயிடும். ஸோ அப்படியே யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு நானே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவேன். யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கிளாத்தில் அப்படியே சுற்றி வச்சு வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது குக் பண்ணும்போது நல்லா கவனமாக இருக்கணும். எனக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நான் பருப்பு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நான் இங்கேயும் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ குக் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், பருப்போட தக்காளி முழு தக்காளி அப்படியே போட்டுட்டு, எப்போவுமே நான் கட் பண்ணி தான் போடுவேன். பட் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி ஒரு நேரம் இருந்ததுனால நான் அவசரத்துக்கு அப்படியே போட்டுட்டேன். நல்லா இருந்தது, எங்கேயும் பூச்சி இருக்கிற ஒரு இதே இல்லை. ஸோ நல்லாவே இருந்தது அப்படின்னு போட்டுட்டேன். விஷல் எடுத்து பார்க்குனதுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா பூச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து வெஜிடபிள் எல்லாமே வெஜிடபிளில் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுறேன். அண்ட் குக் பண்ணும்போது கூட பார்த்து கட் பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணுறேன். ஸோ அந்த பருப்பு எல்லாமே கீழே கொட்டிட்டு திரும்பி பருப்பு சாம்பார் கட் பண்ணிவிட்டு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போலேருந்து எனக்கு தக்காளி பார்த்தாலே ஒரு மாதிரி அவ்வளோ பூச்சியாக இருந்ததா, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது பட் உள்ளாரே அவ்வளோ பூச்சியாக இருந்தது. ஸோ நான் வெஜிடபிள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெங்காயம் அண்டு கார்லிக் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, ஸோ இப்போ ஒரு 5 கிலோ வெஜிடபிள் வாங்கியிருக்கோன்னா நல்லா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எப்படியும் வேஸ்ட் 1 கிலோ வந்துடும். ஸோ அது எல்லாத்தையும் நான் குப்பையில் போட மாட்டேன் அண்ட் டஸ்ட்பினில் போட மாட்டேன். ஸோ எடுத்துகிட்டு போய் செடியில் போட்டுடுறேன். நல்லா காம்போஸ்டாக ரெடி ஆகும். ஸோ அது டஸ்ட்பினில் போடுறத விட இந்த மாதிரி செடி வச்சுருந்தா செடிக்கிட்டே போடுறது ரொம்பவே நல்லது. காம்போஸ்ட்டாக அதுக்கும் நல்லா சத்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் செடிக்கும். ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு போய் செடியில் போட்டுடுறேன். இல்லைன்னா வெயில் அடிக்குது இல்லை, ஸோ வெயிலில் வச்சுட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே இன்டோர் பிளான்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். பட் நான் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு போய் போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். ஸோ அப்போ தான் நல்லா காம்போஸ்ட்டாக வரும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஈவினிங் டைமில் மண் போட்டோன்னா சீக்கிரமாக காம்போஸ்டாக ரெடி ஆகிடும். இந்த வெயிலில் வெளியில் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தது டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் கூலாக ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. பசங்க கிட்டே கேட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டாங்க. எனக்கு ஃப்ரூட் ஜூஸு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட எனக்கு வீட்டிலே செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லா. வாட்டர் மெலன் இருந்தது. ஸோ வாட்டர் மெலன் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டேன். அண்ட் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா எப்போவுமே சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருப்பேன். எந்த ஜூஸில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப கூலிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ பசங்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரே டம்ளர் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. அண்டு இது ஈவினிங் டைம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றிட்டு போயிடலாம், எப்படி ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பூத்திருந்தது வீட்டு முன்னாடி. ஸோ அதை கொஞ்சம் பறிச்சிட்டு எடுத்துகிட்டு மாலை கட்டிட்டு ஃபோட்டோவில் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டுருக்கிற கோயில் நாகப்பட்டினத்தில் இருக்கிற சிக்கல் சிங்கார வேலர் கோயிலுக்கு தான் போனோம். இந்த கோயிலுக்கு 3-4 டைம்ஸ் வந்திருக்கோம். நல்லா பெரிய கோயில், நல்லா அமைதியாக இருக்குது. அண்ட் இந்த கோயிலில் பெருமாள் பார்க்கலாம். ஸோ நல்லா பெரிய கோயில். அன்சிகா, நான் ரமேஷ் 3 பேர் தான் வந்திருந்தோம். ரித்விக்கு அவனுக்கு கோச்சிங் இருந்தது, கிரிக்கெட் கோச்சிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ போகும்போது அப்படியே அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் வந்தோம். அண்ட் கோயிலுக்குள்ளே இப்போது போயிட்டுருக்கோம். அர்ச்சனை ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா இருந்தது. ஸோ அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயில் சுற்றி பிரதட்சணை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த கோயில் பிரதட்சணை பண்ணும்போது அன்சிகா கேட்டுட்டு இருந்தா, அம்மா நிறைய நாங்கள் விளையாடினதே கோயிலில் தான் விளையாடிருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா அங்கே சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து தான் அவளுக்கு ஞாபகமாக வந்துருச்சு. ஸோ அதனால தான் சொன்னான். பட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. ஸோ ஸ்கூல்லேருந்து 3:30க்கு வந்தாங்கன்னா அப்போவே உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு 5 மணிக்கு கோயிலுக்கு போனோன்னா 8 மணி வரைக்கும் கோயிலே விளையாடிட்டு வந்துடுவாங்க பசங்க. வேறு எந்த பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போக
மாட்டேன், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். பெரிய பெரிய கோயில் தானே, நல்லா விளையாடுவாங்க, பயமாக இருக்காது. ஸோ நாம் விட்டுட்டு உள்ளே சாமி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பயத்தோடவே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்காது. ஸோ அங்கே விளையாட விட்டுட்டு நம்ம உள்ளே சாமி பார்த்துட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கும். ஸோ அதனால தான் சின்ன பசங்க இருக்கும்போது நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். நல்லா விளையாடுவாங்க, அவங்களுக்கும் அது நல்லா ஜாலியாக இருந்தது. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனில் தான் இருந்தாங்க பசங்க 2 பேரும், அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே வளர்ந்தாங்க கூட. அன்சிகா வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் மட்டும்தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் போட்டுட்டு அண்ட் 2 பேரையும் அங்கே ஸ்டேடியமில் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ அப்படியே ஸ்போர்ட்ஸ் கிளாஸு அந்த மாதிரி பிஸி ஆகிட்டாங்க. எந்த கோயில்லையும் நான் பார்க்கல. பெருமாள் கோயில், சிவன் கோயில் 2 ஒரே பிளேஸில் இருக்கிறது. இதே கோயிலில் தான் நான் பார்த்துருக்கிறது. அண்ட் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு எல்லா சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நாங்களும் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி. எனக்கு கோயிலுக்கு போகும்போது மார்னிங் டைம் விட ஈவினிங் டைம் தான் ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு போகிறது. அதிகமாக ஈவினிங் டைம் தான் சூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த vlog எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் vlogல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.